2022 காலகட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உதயநிதி அவர்கள் சிண்டிகேட் மெம்பராக இருந்தார். அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இது மாற்றி அவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்கன்னு வேற மாற்றினாங்க. ஸோ இப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறதுனா நீங்கள் போய் அவங்க வேணுங்கிற ஆள் மூலமாக பேசிட்டு ஐயா நீங்கள் சொல்கிறத கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு 10 ரூபா நோட்டுடைய இது நம்பரை அனுப்புவாங்க. இந்த நம்பரை மாத்திரம் அனுப்புவாங்க. இந்த நம்பரை அனுப்பிட்டு நீ இங்கே வா அப்படின்னு ஏதோ ஒரு பார்க்கோ இல்லை ஹோட்டலோ ஏதோ சொன்னாங்கன்னா அங்கே வரவர் இந்த 10 ரூபா நோட்டை காட்டினா அவர் எந்த கம்பெனி பேரில் ஏதோ ஒரு ஷெல் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்னு ஏதோ ஷெல் கம்பெனி இருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணத்தை போடணும். இங்க மெட்ராஸ்ல இருக்கிற பிஏக்கு ஒருவர் அனுப்புகிறார், நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தபடி நான் சூப்பர் முதலமைச்சர் சபரீசனை சந்தித்தேன், நல்ல வழியாக சென்றது நன்றி அப்படின்னு அனுப்புறார். இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசர் அனுப்பியிருக்காங்க, நீங்க நான் கேட்டுக்கொண்டபடி நீங்கள் ஏற்பாடு செய்தபடியாக நான் மேடம் துர்கா ஸ்டாலினை சந்தித்தேன் நன்றி, மினிஸ்டரை சந்தித்தேன் நன்றி. ஸ்ட்ரைக் நடந்துச்சு இல்லையா தூய்மை பணியாளர்கள், அதுக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரி இவங்களுக்கு என்னென்ன டிஸ்கஷன் பண்ணுறோம் என்ன ஆஃபர் பண்ணுறோன்னு இங்கே இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த துறையையே கண்ட்ரோல் பண்ணது. இப்போ எஃப்ஐஆரை போட்டாச்சுன்னு சொன்னால் இப்போ எடுத்தது விசாரணை எல்லாமே இவங்கள்ட்ட தான் பண்ணியிருக்காங்க, கே. ரவிச்சந்திரன் டிவி. ஆனால் துறை யாருது? அமைச்சரை கூப்பிட்டு விசாரித்து அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் செந்தில் பாலாஜி போல அவரையும் கைது செய்ய முடியும். ஸோ இப்போ ஒரு துறையாக எந்தெந்தக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ இது எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் வரும். ஸோ இதில் ஏஎன் நேரு மட்டும்தான் பெரும்பாலும் பார்த்தால் சபரீசனோடு கான்டாக்ட் போயிருக்கு. இது துர்கா ஸ்டாலின் வரைக்கும் அந்த இது வாட்ஸ்அப் சேட்டில் பேர் இருக்குங்கிறப்ப இது நமக்கு வெளியில் வந்திருக்கும் விவரங்கள் சமூக வலைதளங்களில் இருப்பது 5%. 2588 வெளியில் தெரியப்பட்டிருக்கிறது ஒரு 10, அதிகபட்சம் 10% அமௌண்ட்ஸ் மாத்திரம் இருக்கு. இன்னும் யார் யார் பேர் இருக்கு என்னென்ன எங்கே என்று வந்தால் கட்சியுடைய வரிசையில் திரு ஸ்டாலின், அதற்கு அடுத்தது துரைமுருகன், இவர் 3வது இடத்துல அமைப்பு செயலாளராக இருக்கார். ஸோ மிகப்பெரிய அளவில், அதாவது கொஞ்சம் கூட இனிமேல் மாட்ட முடியாதபடி நூல் கண்ட முழுக்க பிடிச்சிட்டாங்க. இதற்கு இனிமேல் உடனே இந்த எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொன்னால் இடி உள்ள அந்த துறைக்குள்ள கூட போய் ரைடு பண்ணலாம். ஏன்னா இப்ப பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு தனியார் நிறுவனத்துக்குள்ள போனப்ப அங்க கிடைச்ச விஷயங்கள் இப்ப நகர்ப்புற துறைக்குள்ள போய் இப்ப ரைடு பண்ணலாம். திரு அமைச்சரை கூப்பிட்டு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். கே. நேரு அவர்களுடைய வழக்கு தற்பொழுது சூடு பிடிக்க துவங்கியிருக்கு. அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறையா இருக்கக்கூடிய அமைச்சர் திரு கே. நேரு அவர்கள் அவருடைய துறையில வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல லஞ்சம் வாங்கியிருக்கதா தற்பொழுது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது தொடர்பா நம்ம விழாவாரியா தேவப்பிரியா சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளே சின்ன சின்ன விஷயங்களா இதற்கு முன்னாடி நேர்காணல்ல பேசியிருக்கோம். இப்போ நிறைய நம்பர்ஸ் சொல்லப்படுது. ஒரு நம்பர் 888 கோடி அப்படின்ட்டு சொல்லப்படுது. இன்னொரு நம்பர் 1200 கோடி கிட்ட சொல்லப்படுது. இன்னொரு கோடி 2000 மேல இல்ல நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். இதோடைய அடிப்படை ஐஓபி பேங்க்ல கடன் வாங்கினது திருப்பி தரலன்னு சிபிஐ வழக்குல ரெய்டு பண்ண பொழுது டிவிஹெச் நிறுவனத்தின் எம்டி திரு கே. என். ரவிச்சந்திரன், திரு நேருடைய தம்பி, அவருடைய பிஏ, மெட்ராஸ்ல ஒரு பிஏ, இதுல ஒரு பிஏ, இந்த 3 பேருடைய போன்கள், செல்போன்கள் எடுக்கப்பட்டு பேக்கப் பண்ணிட்டாங்க. அந்த செல்போன்களில் நம்ம முன்னாடியே சொன்னது உங்களுக்கு இவங்களுக்கு, அதாவது அந்த 2534 பிஇ படித்தவங்களுக்கு ஜேஇஏ போஸ்ட் கொடுக்கறதுக்கு அவங்க கொஸ்டின் பேப்பரு இதெல்லாம் இவங்க சொல்கிற பணத்தை கொடுத்தால் அவங்கள இது பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி நடத்தும். ஆனால் 2022 காலகட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உதயநிதி அவர்கள் சிண்டிகேட் மெம்பராக இருந்தார். அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இது மாற்றி அவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்கன்னு வேற மாற்றினாங்க. இதுக்கு என்ன தொடர்புன்னு நான் சொல்லலை, பட் அது மாற்றப்பட்டது. ஸோ இப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறதுனா நீங்கள் போய் அவங்க வேணுங்கிற ஆள் மூலமாக பேசிட்டு ஐயா நீங்கள் சொல்கிறத கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு 10 ரூபா நோட்டுடைய இது நம்பரை அனுப்புவாங்க.
இந்த நம்பரை மாத்திரம் அனுப்புவாங்க. இந்த நம்பரை அனுப்பிட்டு நீ இங்கே வா அப்படின்னு ஏதோ ஒரு பார்க்கோ இல்லை ஹோட்டலோ ஏதோ சொன்னாங்கன்னா அங்கே வரவர் இந்த 10 ரூபா நோட்டை காட்டினா அவர் எந்த கம்பெனி பேரில் ஏதோ ஒரு ஷெல் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்னு ஏதோ ஷெல் கம்பெனி இருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணத்தை போடணும் அப்படின்னு போடணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தினசரி வசூலை இந்த ஒரு பிஏ இன்னொரு பிஏக்கு இவ்வளவு கலெக்டட் அவர் ஒரு 10 ரூபா நோட்டை போட்டுட்டு இன்னைக்கு 75L கலெக்டர் இந்த ஆள்கிட்ட இருந்து இவங்கிட்ட இருந்து 25L கலெக்டர் அப்படின்னே சொல்லி போட்ட வீடியோக்களுடைய கிட்டத்தட்ட 2588 வாட்ஸ்அப் டிரான்சாக்ஷனல் டீடைல்ஸ். இது அப்படியே இப்படி இவ்வளவு கலெக்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு இதுல வந்து ஒரு பக்கம் ஒரு சின்ன சந்தேகம், 10 ரூபா நோட்ல எவ்வளவு வசூல் ஆயிருக்கு இது வரைக்கும்? இல்ல 10 ரூபா நோட்டுங்கிறது ஒரு அடையாளத்துக்காகத்தான். 10 ரூபா நோட்டுங்கிறது அதாவது வர்றவர் உனக்கு சம்பந்தம் உனக்கு தெரியாது, அவரை நீ பார்த்தது இல்லை, யாரை அனுப்புவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த நம்பரை காட்டிட்டு இந்த நோட்டை கொண்டு வரவங்க கிட்ட நீ பேசி அவங்க சொல்றபடி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முதல் அடையாளம். ரெண்டாவது இவங்களுக்குள்ள சொன்னபடி இது வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 ரூபா முழு நோட்டை போட்டுட்டு இவ்வளவு 75L இவ்வளவு கட்டு இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தால் அதாவது மாணவர்கள் கேஸ்ல மொத்தம் 2584 இன்ஜினியரை போட்டாங்க. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 150 மாணவர்களுக்கு தான் எங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்காங்க. இடி எல்லார் பேர்லையும் சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நகர்ப்புறத்துறை இந்த மாநகராட்சிகள் நகராட்சிகளுக்கு எல்லாம் டெண்டர் விடுறதுல இந்த முடிஞ்சு போன வேலைக்கும் டெண்டர் விட்டுருக்காங்க. அதுக்கு இந்த கான்ட்ராக்ட் செஞ்சுட்டான் ஆர்டரை போடுங்க ஏன்னு சொல்லிட்டு சில எம்எல்ஏக்கள் அவங்க லெட்டர்லேயே போட்டிருக்காங்க, ஆச்சா சார் இந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும், அவர் ரெடியாக இருக்கார், டெண்டர் போட்டு இது பண்ணிட்டா அவர் கொடுத்துருவார், அப்புறம் கொடுத்துட்டார் இப்படின்லாம் போட்டு கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 8 மாதத்துக்குள்ள ஒரு நாளைக்கு 30 to 50 கோடி அளவிற்கு வசூல் ஆகி விட்டது என்பதாக தகவல்கள். அதாவது நகர்ப்புற துறையில் டெண்டர் மூலமாக 10 to 12% என ஒரு 1080 கோடி. ஆச்சா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம இது எடுத்திங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டரோ இல்லை இதுவோ எஸ்ஆர்ஓலாம் எடுத்திங்கன்னா சில இடத்துல நிறைய கலெக்ஷன் வரும், சில இடத்துல ஜாஸ்தி இருக்காது. வீட்டுக்குள்ளே இப்போ பம்மலில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, பெரிய கலெக்ஷன் வராது. அதே இப்போ இது இப்போ பூக்கடை அந்த மாதிரி இப்போ சிட்டிக்குள்ளே. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு எங்கே ஜேஇஐ வேணும்னு கேட்டால் அதுக்கு 50 லட்சம் 1 கோடின்னு அவங்கக்கிட்ட டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு 388 கோடி வாங்கியிருக்காரு. ஸோ இது மாதிரி குறைந்தபட்சம் இந்த 8 மாதத்தில் 1500 கோடிக்கு மேலே கணக்கு கட்டிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிட்டு. எவ்வளோ டிரான்சாக்ஷன் சொன்னீங்க? வாட்ஸ்அப்பில் 2800 கிட்டத்தட்ட. நான் உங்களுக்கு அந்த பேப்பர் கட்டிங் அனுப்புகிறேன், நீங்களே போடுங்க சரியா. இப்போ இதில் இதை தவிர இன்னொரு ஃபோன் இருந்துதான் நமக்கு தெரியாது. இதை தவிர இன்னும் சில விஷயங்கள், அதாவது இங்கே மெட்ராஸில் இருக்கிற பிஏக்கு ஒருவர் அனுப்புகிறார், நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தபடி நான் சூப்பர் முதலமைச்சர் சபரீசனை சந்தித்தேன், நல்ல வழியாக சென்றது நன்றி அப்படின்னு அனுப்புகிறார். இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்பியிருக்காங்க, நான் கேட்டுக்கொண்டபடி நீங்கள் ஏற்பாடு செய்தபடியாக நான் மேடம் துர்கா ஸ்டாலினை சந்தித்தேன் நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மினிஸ்டரை சந்தித்தேன் நன்றி. இது மாதிரி. ஸோ இவங்க இதெல்லாம் அதுக்கு அடுத்தது நம்ம இது ஸ்ட்ரைக் நடந்துச்சு இல்லையா, தூய்மை பணியாளர்கள், அதுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரி இவங்களுக்கு என்னென்ன டிஸ்கஷன் பண்ணுறோம் என்ன ஆஃபர் பண்ணுறோன்னு இங்கே இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த துறையையே கண்ட்ரோல் பண்ணது KN ரவிச்சந்திரனுடைய அலுவலகம். அது தவிர பணம் வாங்கியிருக்காங்கன்னு வருது. ஸோ இந்த பணம் வெளிநாட்டுக்கு போனதாகவும் சில அவாலா மூலமாக, அதாவது நீங்கள் இங்கே இந்த நோட்டை இங்கே அனுப்பிச்சிட்டிங்க, இங்கே அதாவது பல சர்ச்சுகள் ஆசிரமங்கள் எல்லாம் எப்படின்னா நீங்கள் இங்கே 10 கோடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவில் வேணும்னா தருவாங்க, இதில் வேணும்னா தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவை அனுப்பப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இது அத்தனையும் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அந்த 2 நாள் ரைடில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா இதையெல்லாம் கொடுத்து 4 மாதம் ஆயிடுச்சு, குறைஞ்சபட்சம் 4 மாதம் ஆச்சு. கடைசியாக இப்போ இந்த இது பண்ணியிருக்காங்க, அது ஒரு 2 மாதம். இந்த 4 மாதம் ஆகி இவங்க போடல. இதை எதிர்த்து 2 பேர் வழக்கு போட்டாங்க. முதல்ல ஒரு தனிநபர் ஒரு வழக்கறிஞர் போட்டார், அதுக்கு அதிமுகலேருந்து இன்பதுரை போட்டிருக்கார். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இதை ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறோம், அதன் பிறகு தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடணுமான்னு சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, என்னையா இவ்வளவு வாட்ஸ்அப் தகவல் வந்திருக்குது, இவ்வளவு விஷயம் வந்திருக்கு, இவ்வளவு ப்ரூஃப் இடி பண்ணதுக்கப்புறம் நீ என்ன ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறது, முதல்ல எஃப்ஐஆரை போட்டு ஆன் பண்ணுங்கன்ட்டாங்க. இப்போ எஃப்ஐஆரை போட்டாச்சுன்னு சொன்னால் இப்போ எடுத்தது விசாரணை எல்லாமே இவங்கள்ட்ட தான் பண்ணியிருக்காங்க, KN ரவிச்சந்திரன் டிவி. ஆனால் துறை யாருது, அமைச்சரை கூப்பிட்டு விசாரித்து அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால்
செந்தில் பாலாஜி போல் அவரையும் கைது செய்ய முடியும். ஸோ இப்போ இன்னைக்கு எஃப்ஐஆரை போட்டாகணும், இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது. சரி, இதே மாதிரி மணலில் இருக்குது, இதே மாதிரி அரப்போர் ஜெயராமன் அவர்கள் செந்தில் பாலாஜியுடைய இபி துறையில் டிரான்ஸ்ஃபார்மர் துறையில் ஊழலுக்கு ப்ரூஃபோட கொடுத்துருக்கார். அதானி மூலமாக 3000 கோடி மணலுக்கு இந்தோனேஷியாவில் ஏத்துறப்ப இந்த மண்ணுடைய கிலோரிக் வேல்யூ 4000 கொடுக்குறான். அதே கப்பல் இங்கே வந்து இவங்க வேற ஒன்று கொடுத்து 5500 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 3000 கோடிக்கு குறைந்த கலோரிஃபிக் வேல்யூ உள்ள கரியை கொடுத்ததுக்கு ஆதாரங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஒரு துறையாக எந்தெந்தக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ இது எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் வரும். ஸோ இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால் கேஎன் நேரு மட்டும்தான் பெரும்பாலும் பார்த்தால் சபரீசனோடு கான்டாக்ட் போயிருக்கு. இது துர்கா ஸ்டாலின் வரைக்கும் அந்த இது வாட்ஸ்அப் சேட்டில் பேர் இருக்குங்கிறப்ப இது வந்து நமக்கு வெளியில் வந்திருக்கும் விவரங்கள் சமூக வலைதளங்களில் இருப்பது 5%. 2588 வெளியில் தெரியப்பட்டிருக்கிறது ஒரு 10, அதிகபட்சம் 10% அமௌண்ட்ஸ் மாத்திரம் இருக்குது. இன்னும் யார் யார் பெயர் இருக்குது, என்னென்ன எங்கே என்று வந்தால் எங்கே போய் நிற்கும்னு தெரியல. சார், இப்போது இந்த வாட்ஸ்அப் ஸ்டாட்டில் துர்கா ஸ்டாலின், சப்ரீசன் இவங்களுடைய விஷயங்கள் வரைக்கும் வந்து நிற்கிது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்கல்ல, என்ன இருக்குது அந்த வாட்ஸ்அப் சாட்டில்? அதை பற்றின விவரங்கள் என்ன? இல்லை, 2 விஷயங்கள். அதாவது ஒன்று, பணம் வாங்குறது வர்றப்ப இந்த டெண்டரை கொடுக்கணும், நான் இந்த கம்பெனிக்கு கொடுங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு போடுறாங்க. ஒரு எம்எல்ஏ அவருடைய லெட்டரேட்லேயே போட்டிருக்காரு, சென்னையை சேர்ந்தவர். இன்னொருத்தர் வெறும் ஒயிட் பேப்பரில் எழுதி கீழே ப்ராக்கெட்டில் எம்எல்ஏன்னு போட்டிருக்காரு. இது மாதிரி நான் சொல்கிறது இது எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கிறது 5-10% தான். ஸோ தெளிவாக ஒரு கான்ட்ராக்டுக்கும் 10, 7.5 12%. இதுக்கு பிஎஃப்னு பேர் வச்சுருக்காங்க. நானும் நீங்களும் நம்ம சம்பளத்தில் 10% கட்டினா பிஎஃப்னா வருங்கால வைப்பு நிதி, ஓய்வு பெற்ற பிறகு வாங்குறதுக்கு. இவங்க பிஎஃப்னா பார்ட்டி ஃபண்ட் தான். ஸோ இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் சாதாரணமாக அதில் 60% கட்சியின் தலைமைக்கும் முதல் குடும்பத்துக்கும் போகும், 40% இவங்க வச்சுக்கணும், 20% தனக்கும் 20% கட்சி செலவுக்கும் கொடுக்கணும். இவருக்கு 40 தொகுதிக்கு மேலே பொறுப்பு கொடுத்துருக்காங்க திரு கேஎன் நேருக்கு. கட்சியுடைய வரிசையில் திரு ஸ்டாலின், அதற்கு அடுத்தது துரைமுருகன், இவர் 3வது இடத்துல அமைப்பு செயலாளராக இருக்கார். ஸோ மிகப்பெரிய அளவில், அதாவது கொஞ்சம் கூட இனிமேல் மாட்ட முடியாதபடி நூல் கண்ட முழுக்க பிடிச்சிட்டாங்க. இதற்கு இனிமேல் உடனே இந்த எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொன்னால் இடி உள்ள வந்து அந்த துறைக்குள்ள கூட போய் ரைடு பண்ணலாம். ஏன்னா இப்போ பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு தனியார் நிறுவனத்துக்குள்ள போனப்ப அங்க கிடைச்ச விஷயங்கள் இப்போ நகர்ப்புற துறைக்குள்ள போய் இப்போ ரைடு பண்ணலாம். திரும்ப அமைச்சரை கூப்பிட்டு நாளைக்கு நாளானைக்குள்ள விசாரிக்கலாம். ஸோ இது எங்க கொண்டு போய் நிற்கும்? இதை தாண்டி மற்ற துறைகளை பற்றி இப்போ வந்திருக்கிறது விவரங்கள் கம்மி. எதற்காக துர்கா ஸ்டாலினை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சந்திப்பதற்கு ஒரு டிவிஹெச் நிறுவனத்துடைய எம்டிபிஏ உதவி பண்றது, இதெல்லாம் எங்க போய் நிக்குது? ஏன்னா டிவிஹெச் பில்டர்ஸ், ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அவங்க கம்பெனியுடைய பேர். அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்க நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். சென்னையில் மட்டும் அவர்கள் முடித்துள்ள ப்ராஜெக்டுடைய இன்றைய மதிப்பு போட்டால் 50,000 கோடியை தாண்டும். இன்றைய மதிப்பு அன்னைக்கு சார். இப்போ பாஷ்யம் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அபார்ட்மெண்ட் லேஅவுட் டெவலப்மெண்ட் எல்லாமே இன்டீரியர்ல சார். அவங்க ஒரு பில்டிங் எடுத்தால் உங்களுக்கு இப்போ பரசுவாக்கத்தில் அபிராமிக்கு முன்னாடி இங்கேருந்து போனீங்கன்னா வலது பக்கம் போனீங்கன்னா அந்த ரோட்டில் டிவிஹெச் லும்பினி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். அது மாத்திரம் 9 ஏக்கர் அடிமனை, 4 லட்சம், 19 மாடியில் பல பில்டிங்குகள் சேர்த்தா 10 லட்சம் சதுரடி பில்டப் ஏரியா. ஃப்ளாட்ஸ்லாம் எப்படின்னா பில்டப் ஏரியாவுக்கு மேலே 40% காமன் ஏரியா. அப்போ 15 லட்சம் சதுரடி விற்றுருக்காங்க. ஒரு சதுரடியுடைய இன்றைய மதிப்பு 30,000. அவங்க விற்றப்ப 5,000 6,000 இருந்திருக்கலாம் 2013. ஸோ இது மாதிரி இது அங்கே இதில் அடையாறில் நுழைஞ்சிங்கன்னா 2வது பில்டிங் இது ஆண்ட்ரியூல்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை வாங்கிட்டு இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தின் அம்பானி என சொல்லப்படும் சன் டிவியுடைய அடுத்த பில்டிங் இவங்களுக்கு அதனுடைய மாடியில் ஒரு கோல் கம்பெனி இருந்தது. நானுமே அந்த 10வது மாடியிலேருந்து அருமையாக பீச்சை ஒரு தரிசனம் செஞ்சுருக்கேன். எத்தனை நாளைக்கு சார் 10 மாடி, 14 மாடி, 19 மாடி, 30 மாடி இப்போ படூரில் டிவிஹெச் அவுரானாபேன்னு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த படூரில் தான் நம்ம ஜோசப் விஜய் சாருக்கும் விஜய் வித்யாசரம் பள்ளி இருக்கிறது. ஸோ இது எல்லாம் அப்ரூவல் வாங்குறதுன்னா டெல்லி வரைக்கும், அதாவது இது எல்லாமே 33 மாடி 2 இதுவோ நம்ம கட்டியிருக்கப்பட்டிருக்கு. போடுங்க, டிவிஹெச்சுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட்னு போடுங்க. நான் அதே மாதிரி கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் இன்னைக்கு நமக்கு எப்படி ஓஎம்ஆரோ அங்கே இப்போ அவினாசி ரோடு தான். அங்கே பல ப்ராஜெக்டுகள், அங்கே புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிறைய இடம் வாங்கியிருக்காங்க. பஞ்சப்பூரை சுற்றி 600 ஏக்கருங்கிறாங்க. இதை தாண்டி காவேரி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் இன்னைக்கு அப்பல்லோ மாதிரி நிறைய போய்
போயிட்டாங்க. இதில் திருச்சியில் இருக்கிற கேர் குரூப் ஆஃப் நர்சிங் காலேஜஸும் இவர்துங்கிறாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய இது அரிசி ஆலை இவர்களுக்கு சொந்தமானது லால்குடி அருகில் இருக்கு. ஸோ அதில் லால்குடியில் தானே இருந்தீங்க? நான் பிறந்த ஊர் லால்குடி, எனக்கு சொந்த ஊர், என்னுடைய குலதெய்வ கோயிலெலாம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே அந்த மில்லுக்கு வாய்க்காலை இது மறைச்சு வழி போட்டாங்கன்னு அப்புறம் ஜெயலலிதா போய் இடிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவிற்கு அதை இப்போ ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியாது, திருப்பி பழையபடி பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா காலத்தில் அது உடைக்கப்பட்டது. ஸோ இந்த அளவிற்கு இது பண்ணியிருக்காங்க. நெப்போலியன் இவருடைய அக்கா மகன், 2 பேருக்கும் ஒரு காலகட்டத்தில் சண்டை வந்தது. இப்போ பேட்சப் பண்ணி இங்கே இது மாதிரி பெறப்படும் பணங்கள் அமெரிக்காவில் கூட ரியல் எஸ்டேட் செய்வதாகவும் சொல்கிறார்கள். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.